சென்னையில் வான் சாகச நிகழ்ச்சியை பார்வையிட்டவர் ஏராளமானோர் திரும்புவதால் மெட்ரோ ரயில் நிலையங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்கிட கேட்கலாம். வினீஷ், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள் இங்கு பகிரலாம். விமானப்படையின் தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விமான வான் சாகச நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்று முடிந்த நிலையில் சென்னை அனைத்து போக்குவரத்திலும் பெரும்பாலும் கூட்ட நெரிசல் காணப்படுகிறது. குறிப்பாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பிலும் சென்னையினுடைய வேளச்சேரி உட்பட பறக்கும் ரயில்கள், அதே போல மெட்ரோ ரயில் உட்பட அனைத்து போக்குவரத்திலும் பெரும்பாலும் கூட்ட நெரிசல் அதிக அளவில் காணப்படுவதால் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய போதிய பேருந்து வசதி, போக்குவரத்து வசதி இல்லாமல் அந்தந்த ரயில் நிலையங்களில் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக மெட்ரோவை பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இதே மாதிரியான நேரங்களில் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை 15 நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ரயில் சேவை என்ற அடிப்படையில் தான் மெட்ரோ ரயில்கள் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு தற்பொழுது மெட்ரோவின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. வண்ணாரப்பேட்டை மெட்ரோ மற்றும் ஏஜி டிஎம்எஸ் மெட்ரோ இடையே மெட்ரோ ரயில் 3.5 நிமிட இடைவெளியில் இயக்கப்படுவதாக அதிகாரிகள் தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். அதே போல விமான நிலையம் முதல் விம்கோ நகர் வரை 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் தற்பொழுது இயக்கப்பட்டு வருவதாகவும், சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையிலும் அதே 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் தற்பொழுது இயக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. அனைத்து பிரதான மெட்ரோ நிலையங்களிலும் பொதுமக்களுடைய கூட்ட நெரிசல் அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக ஓமந்தூரார், சென்ட்ரல், அதே போல எழும்பூர் உட்பட மெரினா கடற்கரை ஒட்டிய அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து மெட்ரோ நிலையங்களிலும் பொதுமக்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படுகிறது. ஞாயிறன்று இந்த விமான வான் சாகச நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்று முடிந்த நிலையில் விடுமுறை தினம் என்பதால் சென்னை மட்டுமல்லாமல் சென்னையின் பிற அண்டை மாவட்டங்களில் இருந்தும் பெரும்பாலான பொதுமக்கள் மெரினாவை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்த நிலையில் பிரதான சாலைகள் காமராஜர் சாலை, வாலாஜர் சாலை, அதே போல மெரினா உட்பட பல்வேறு பொதுமக்களுடைய கூட்ட நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது. இருசக்கர வாகனங்கள் வந்த கூட போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதால் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பிற போக்குவரத்தை பயன்படுத்தி வந்தவர்கள் சென்னை மாநகருடைய போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகள் 120க்கும் மேற்பட்ட பேருந்துகள் பிராட்வேயில் இருந்து இயக்கப்பட்டதாக ஏற்கனவே மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூறியிருந்தார்கள். மெட்ரோ சேவைகளும் புதிதாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கூட்ட நெரிசல் அதிக அளவில் காணப்படுவதால் இந்த 15 நிமிட இடைவெளியில் ஒரு மெட்ரோ ரயில் சேவை என்ற விகிதம் மாற்றப்பட்டு தற்பொழுது 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் ஒரே நேரத்தில் அதிக அளவில் பயணிகள் கூடுதல் அனைத்து மெட்ரோ நிலையங்களிலும் கூட்ட நெரிசல் காணப்பட்டு தற்பொழுது பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பி சென்று வருகிறார்கள்.